வணக்கம். இலங்கை அரசாங்கம் தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரா குமார திசாநாயக்காவும் அவரோடு சார்ந்த அவருடைய குழுவினரும் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று 3/2 பெரும்பான்மை வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்தை அமைத்திருக்கின்றார்கள். இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையில் சாதாரணமாக காணப்படுகின்றது. அவர்கள் இந்த சட்டத்தையும் இயற்றலாம், இந்த சட்டத்தையும் அமல்படுத்தலாம். அவர்களுக்கு எதிரான ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லை. காரணம் என்னென்று சொன்னால் 159 ஆசனங்களை பெற்று பாராளுமன்றத்தை அமைத்திருக்கின்ற ஒரு வலுவான கட்சியாக, பலம்பொருந்திய கட்சியாக அனுரா குமார திசாநாயக்கனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஆரம்ப காலங்களில் அவர்கள் எதிர்த்த, அதாவது முன்னிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக எதிர்த்த கருத்துக்கள், அந்த கருத்துக்களுக்கான உதாரணமாக பயங்கரவாத தடை சட்டம் மிக முக்கியமான ஒன்றாக பேசுபொருளாக காணப்பட்டது. அப்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் கூறிய கருத்துக்கள் அனைத்தையும் உடனடியாக நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் அந்த நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு சிறு முயற்சிகளை கூட தற்போதைய அரசு மேற்கொள்ளப்படவில்லை. இந்த இடத்தில் தற்போதைய அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை மக்கள் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது திருத்த முடியாத ஒரு அரசாக, திருத்த முடியாத ஒரு ஆட்சியாளர்களாக இவர்களும் பழைய சாக்கடைக்குள்ளேயே இவர்களும் படுத்து கிடக்கிறதாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் ஏன் நடைமுறையில் இருக்கின்றது என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா. தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியில் இருந்தபோது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கடும் எதிர்ப்பை வெளிக்காட்டியிருந்தது. இந்த நிலையில் தற்போது பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதில் ஏன் அக்கறை அற்றிருக்கின்றது, கவனம் இல்லாமல் இருக்கின்றது, அமைதியாக இருக்கின்றது என்ற எதிர்க்கட்சி தலைவரின் கேள்வி நியாயமானதே. 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டதில் இருந்து அந்த சட்டத்தால் நாட்டுக்கு சிறுபான்மை மக்களுக்கே, குறிப்பாக தமிழ் மக்களுக்கே அந்த சட்டத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர், பெரிதும் துன்பப்பட்டிருந்தனர், பெரிதும் துயரப்பட்டிருந்தனர். பயங்கரவாத தடை சட்டம் வழங்கிய அளவுக்கு அதிகமான அதிகாரத்தால் தமிழ் மக்கள் வகை தொகையின்றி கைது செய்யப்பட்டு எவ்வித விசாரணைகள் இன்றி சிறையில் அடைக்கப்பட்டனர். சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட தமிழ் மக்கள் விசாரணைகள் எதுவுமின்றி பல தசாப்தங்களாக சிறையில் தங்களின் வாழ்வை தொலைக்க இந்த பயங்கரவாத தடை சட்டமே காரணமாக இருக்கின்றது. இதைவிட இவ்வாறு கைது செய்யப்படுபவர்கள் சில சமயங்களில் காணாமலாக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். எனவே இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எமது காணொலிகளை உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளும் வலியுறுத்திய போதும் ஆட்சியாளர்கள் அதை கருத்தில் எடுக்கவில்லை. ஆனால் போர் முடிவுக்கு வந்த பின்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் தங்களுக்கு எதிரானவர்களை அடக்குவதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கொடூரத்தை தெற்கிலும் பிரயோகிக்க ஆரம்பித்தனர். பின்னரே அந்த சட்டத்தின் கொடூர முகத்தை தெற்கு மக்களும் அனுமதிக்க ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் பயங்கரவாத தடை சட்டம் சிறுபான்மையின மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட போது, அந்த போராட்டம் முடிவுக்கு வந்த போது அந்த சட்டம் பின்னர் திரும்பி பெரும்பான்மை இன மக்களான தெற்கு பகுதியில் உள்ள சிங்களவருக்கு எதிராக அது பாயத் துவங்கியது. அதாவது ஆட்சியில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய எதிரிகளை அடக்கி ஒடுக்கி அவர்களை அழிப்பதற்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தங்களுடைய இனத்துக்கு எதிராகவே தாங்களே திசை திருப்பி இருக்கின்றார்கள். எனவே இந்த இருந்த மக்கள் சக்தியும், எனவே அந்த சட்டத்தின் கொடூர முகத்தை தெற்கு மக்களும் அனுபவிக்க ஆரம்பித்தனர். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த தேசிய மக்கள் சக்தியும் பயங்கரவாத தடை சட்டத்தின் இம்சைகளை அனுபவிக்க நேர்ந்த போது அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். அதிகாரத்துக்கு வந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக இல்லாதொழிக்கப்படும் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்த தேசிய மக்கள் சக்தி இப்போது அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்றது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு தாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மெத்தன போக்கையை கடைப்பிடித்து வருகின்றது. ஆட்சிக்கு வந்ததும் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக இல்லாதொழிக்கப்படும் என்று கூறியிருந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியிலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதுகள் தொடர்கின்றன. அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காரணமின்றி அடைக்கப்பட்டவர்களில் சிறை வாழ்வும் தொடர்கின்றது.
தேசிய மக்கள் சக்தி ஆளுங்கட்சியாக மாறிய பின்னர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்கான முயற்சிகள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை. எதிர்க்கட்சியாக இருந்தபோது நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வந்த தேசிய மக்கள் சக்தி இப்போது அந்த விடயத்தில் கடும் மெத்தன போக்கை மௌனத்தை கடைபிடித்திருக்கின்றது. இந்த விடயத்தை மட்டுமல்ல, தேசிய இனப்பிரச்சினை தீர்வு, ஊழல் மோசடியாளர்கள் மீதான விசாரணை என பல விடயங்கள் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கள்ள மௌனத்தையே சாதிக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு ஆட்சி பீடம் ஏறுவதற்கு சந்தர்ப்பத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான முறையை பயன்படுத்த வேண்டும். சர்வதேச சட்ட விதிகளுக்கு ஒவ்வாத பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். எதிர்க்கட்சியில் உள்ள போதும் ஒரு நிலைப்பாட்டையும் கட்சியாக மாறிய பின்னர் இன்னொரு நிலைப்பாட்டையும் எடுப்பதாக இருந்தால் நாட்டின் கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் எந்தவித வித்தியாசம் இருக்கப் போவதில்லை. பழைய சாக்கடையே இப்பொழுதும் காணப்படுகிறது. நாட்டின் மாற்றத்தை ஏற்படுத்திய விரும்புவதாக கூறுகின்ற தேசிய மக்கள் சக்தி அந்த மாற்றத்தை தனது அரசியல் செயற்பாட்டில் காட்டுவதோடு நாடு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வழிவகுக்க வேண்டும். இதனை இந்த அரசாங்கம் செய்யுமா?